உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கும்பம் ராசியின் ஆணி மாத ராசி பலன்களை பார்ப்போம். சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இருவரும் அனுகூலமாக உள்ளார்கள். ஏழரைச்சனியின் ஜென்மச்சனி காலம் தற்போது நடைபெறுகிறது. அர்த்தாஷ்டக ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம். தனஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பது வரவை விட செலவுகளை பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. குரு பகவானும் அர்த்தாஷ்டக ராசியில் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும். திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைக்கு வரன் அமைவதில் பிரச்சனைகள் ஏற்படும். நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் எவ்வித முடிவுமின்றி நீடிக்கும். பழைய கடன்கள் கவலையை அளிக்கும். பல வழிகளிலும் பணம் விரயமாகும். உத்தியோகம். ஜீவனக்காரரான சனி பகவான் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கும் இந்த தருணத்தில் ராகுவும் அனுகூலமாக இல்லை. அலுவலகத்தில் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. தொழில் வியாபாரம். அன்றாட சந்தை நிலவரத்தை ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்ப உங்கள் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையும். கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை உருவாகும். மாத கடைசியில் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு சிரமங்கள் ஏற்படும். கூடிய வரையில் வியாபார விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது நல்லது. கலைத்துறையினர். கிரகநிலைகள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக சந்திப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்காது. எதிர்பார்த்து இந்த வாய்ப்புகள் கை நழுவி போகும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பல படங்கள் நிதி பற்றாக்குறையினால் பாதியில் நின்று போகும். சற்று சிரமமான மாதம் இது என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. அரசியல் துறையினர். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சந்திக்கிறார்கள். கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மேல்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்படும். மாணவ மாணவியர். கல்வி முன்னேற்றம் எவ்வித தடையுமின்றி நீடிக்கிறது. விளையாட்டுகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றிக்கனியை எளிதில் பறித்து விடுவீர்கள். உயர்கல்விக்கு உங்கள் விருப்பம் போல் இடம் கிடைக்கும். விவசாயத்துறையினர். விவசாயத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்ட செவ்வாய் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சந்திப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே கிடைக்கும். கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியை அடையும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். விவசாய பணியினை நவீன தொழில் மயமாக்குவதற்கும் கிரகநிலைகள் சாதகமாக உள்ளன. அரிய இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பலருக்கு தங்கள் விளைபொருள்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பும் கிடைக்க உள்ளதை செவ்வாயின் நிலை உறுதி செய்கிறது. பெண்மணிகள். குரு பகவான் அனுகூலமாக இல்லாவிட்டாலும் அக்குறையை சுக்கிரன் தீர்த்து வைக்கிறார். குறிப்பாக வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக பொறுப்புகள் அதிகமாக இருப்பினும் அதற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். வேலைக்கு முயற்சி செய்யும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும் என கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. திருமணத்துக்கு காத்துள்ள பெண்மணிகளுக்கு வரன் அமைவது சற்று தாமதமாகும். பரிகாரம். அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுதல் நல்லது. திருநள்ளாறு தரிசனம் நன்மையளிக்கும். சந்திராஸ்மதினங்கள் ஆணி 1 முதல் 2 பின்னிரவு வரை. மீண்டும் ஆணி 27 இரவு முதல் 29 வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.